கருணாகர் சார் ஒரு நிமிஷம். நெறியாளரா நீங்க வந்து குறிப்பிட்ட ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு கட்சியை வச்சு கார்னர் பண்ணி நான் எங்க சார் கார்னர் பண்ண அவர் சொன்னா எதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறானே என்ன பண்றது? நெறியாளரா பேசினா அதுக்கான பதில் சொல்றான். ஒருத்தர் பக்கத்துல இருந்து டுபாக் ஒரு கட்சின்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சி அவர் வீழ்ச்சியா ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி என்ன ஃபர்ஸ்ட் யார் சொன்னா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நிலைமையில இருக்குனே தெரியாத ஒரு கட்சி. அந்த கட்சி ஆனா ஒரு நிமிஷம் 22 ஸ்டேட் ஆள்ற ஒரு கட்சியை பார்த்து டுபாக் ஒரு கட்சின்றாரு, நீங்க அதை அனுமதிக்கிறீங்க. அது எப்படி நீங்க அனுமதிப்பீங்க? அதுக்கு அவர் மறுப்பு சொல்லிட்டாரு. நிலைத்தன்மையா இருக்கா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் இன்னைக்கு வரையும் இருக்கு. இவங்க கட்சியை பத்தி பேச என்ன தார்மீக தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன், என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? விஜய் சிஎம் போய் கேளுங்க. நீங்க தான் அமைச்சரவையில் இருக்கீங்களா? உங்க வன்னி அரசாங்கம் இருக்கிற தூங்கிட்டு இருக்காரா? போய் கேளுங்க, சிஎம் ஆபீஸ்ல போய் கேளுங்க. ஏங்க நாங்க கேளுங்க, கேட்க மாட்டீங்களா? பயம் பயம் இருக்கிறது புட்டு போச்சு. என்ன பண்றது? டுபாகூரின் மொத்த வடிவமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கீங்க. கட்டணத்தை நீங்க அது அனுமதிச்சு நான் உங்களுக்கு கட்டணம் தெரிவிக்கிறேன். எப்படி அவர் சொல்லாத இஷ்டத்துக்கு சொல்லாமா? என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? இன்டர்நேஷனல் எஜுகேஷன் லாங்குவேஜ் டெஸ்டிங் எக்ஸாம் சிஸ்டத்துல நீட்ல லாங்குவேஜ் டெஸ்ட் பேட்டர் டிஎன்பிசி எக்ஸாம் நடக்கிறப்ப போய் எக்ஸாம் எழுதின பாதி பேர் பேப்பர் திரும்ப அவன் தூக்கிட்டு தரா. திரும்ப அவன் தூக்கிட்டு தரா. அன்னைக்கு திரும்ப அவன் தூக்கிட்டு தரா. எக்ஸாம் பாதி எழுதிட்டு இருக்கப்ப பேப்பரை புடிக்கிட்டு போனாங்களா? அன்னைக்கு திரும்ப அவன் தூக்கிட்டு தரா. என் நண்பர் தூக்கிட்டு இருந்தாரா? நீங்க தூக்கிட்டு இருந்தாருங்க. எனக்கு தூக்கிட்டு இருந்தாரா? 11 முறை நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில. வெவ்வேறு தேர்தல்ல வந்து மறுமதிப்பீடு பண்ணி 11 முறை நடந்திருக்கு. மன்மோகன் சிங் ஆட்சியில நான் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு. எந்த தேர்தல் சும்மா அடிச்சு விடுறது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். என்ன டேட்டா உங்களுக்கு? என்ன 2014 இருந்து 2013 இருந்து எல்லா டேட்டா வச்சுக்கிட்டு நீட்ல இவ்வளவு பேர் வந்தாங்க. இவ்வளவு நாள் நீட் வந்துச்சு, என்ன பண்ணிருந்தீங்க? தூக்கிட்டு வந்தீங்க. இவ்வளவு நீட்டு இருந்துச்சுல, சட்ட போராட்டம் பண்ணி நீட்டை கொண்டு வந்து யாரு? அந்த நீட்டு கொண்டு வந்தது கூட கூட்டணியில இருந்தது யாரு? அந்த நீட்டு கொண்டு வந்த கட்சிகளோட தான் தொங்கிட்டு இருந்தீங்க. கூட்டணியில தொங்கிட்டு இருந்தீங்க. அவங்க கொடுக்க 15 லட்சத்தை வாங்கினது யாரு? 15 கோடி வாங்கினது யாரு? நாங்க 15 கோடி வாங்கின தேர்தல் செலவுக்கு கேளுங்க. வாங்கலாம் சொல்லுங்க. அக்கௌண்ட் வைகோ சொன்னாங்க. என்ன மாதிரி கேள்வி கேக்குறீங்களே? நாங்க மட்டும் தான் வாங்கணும். வைகோ சொன்னாங்க. வைகோ சொன்னாங்க. கூட்டணியில இருக்க திமுக சொன்னது 15 கோடி வாங்கினாரே கேட்கல, கம்யூனிஸ்ட் வாங்கிச்சே கேட்கல, கொங்கு ஈஸ்வரன் வாங்கிச்சே கேட்கல, ஜவஹர்லா மனித மக்கள் கட்சி வாங்க அவங்களெல்லாம் கேட்காம 15 கோடி வாங்கிட்டு என்ன மட்டும் சொன்னாரு. அன்னைக்கு திரும்ப மறுப்பு சொன்னாரா? சொல்லுங்க, மறுப்பு சொன்னாரா? 15 கோடி வாங்குறதுன்னா பல்ல இடிச்சுட்டு அந்த கூட்டணியில இருந்தீங்க. இப்ப அதே கூட்டணியில முதல்ல குத்திட்டு போனீங்களா? நீங்களா ஒரு கட்சியா? உங்கள்ட்ட எதுனா தார்மீக பொறுப்பு இருக்கா? உங்கள்ட்ட தத்துவம் இருக்கா? ஒரு சித்தாந்தம் இருக்கா? பல்ல இடிச்சுட்டு போறீங்களே, பல்ல இடிச்சுட்டு அதிகாரத்துக்கு போறீங்களே, பல்ல இடிச்சுட்டு அதிகாரத்துக்கு போறீங்களே, முதுகுல குத்துறீங்களே. நான் சொல்லல, முதுகுல நான் சொல்லவே மாட்டேன். உங்களை அடிக்கிறதுக்கு வெளியெல்லாம் ஆள் தேவையில்லை. அங்க பக்கத்திலே இருக்காரு ஆளு. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒண்ணு இல்லாம பண்றதுக்கு பனையூர் பாபு மாதிரி பல பேரை கொண்டு வந்து அழிக்கிறதுக்கு நாங்க தேவையில்லை. இன்னைக்கு 2 பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு தாராள மனதோடு நாங்க இருக்கிறோம். ஆனா எங்களை தான் அவர் சொல்றாரு எதிர்ப்பா பேசுறோம்ட்டு. ஆமா, நீங்க எவ்வளவு நேரம் கட்சி சார்பாக நீங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்லலாம்னு சொல்றது நீங்க கண்டிக்கலன்னா கண்டிப்பா எதிர்ப்பு சொல்லுவோம். கட்சி சார்பாக அவங்க டுபாகூர் கட்சி இந்த கட்சி எல்லாம் சொல்றது யாருமே அனுமதிக்க கூடாது. அதனால நானும் என்னோட கண்டனத்தை பதிவு செய்யறேன். இவங்க துபாகூர் கட்சினா இவங்க என்ன கட்சி? இவங்க ஒரு கட்சியா? நேத்து வரையும் ஒரு கட்சியில பல்ல இடிச்சிட்டு பணத்தை வாங்கி ஜெயிச்சுட்டு பொதுவெளியில வந்து பேசுறதுக்கு உங்க மானங்கன்னு வெக்கவே இருக்கான்னு கேக்குறேன். மானங்கட்ட கட்சிங்க பணத்தை கட்சின்னு சொல்றத விட கடுமையான வார்த்தை மானங்கட்ட கட்சின்னு சொல்றத விட கடுமையான வார்த்தை. ஒரே நிமிஷம் ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல சாப்பிடுறாங்க ஒரு கட்சியா? சார் ஒரே நேரத்துல சாப்பிடுறாங்க ஒரே நேரத்துல சாப்பிடுறாங்க ஒரு கட்சியா? ஏன் எதை சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு கட்சியா? அமைதியா தான சொல்ல முடியும். நான் ஒரே